பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்தி கிளிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் மட்டுமல்ல, அமானுஷ்யம் மட்டுமல்ல, சோழி பிரசனத்தையும் உங்கள் நலன் பொருட்டு இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மார்கழி மாதங்களில் நான் மார்கழி என்று மாதவன் சொன்ன ஒரு அருமையான ஒரு காலகட்டம். ஒவ்வொரு மனிதனும் வெற்றியை நோக்கி நகர்வதற்கும் அந்த வெற்றியை கைப்பற்றுவதற்கு படுகின்ற பாடு இருக்கிறதே அப்பப்பா மிகப்பெரிய பாடாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை வேதனைகள், எத்தனை சோதனைகள் அத்தனையும் வந்தாலும் கூட அத்தனையும் அலட்சியப்படுத்த விட முடியுமா? அனுபவித்துத்தானே தீர வேண்டும். அந்த வகையில சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். அதே நேரம் சனி பகவானுடைய இருப்பு, குரு பகவானுடைய பார்வை, இதை பற்றி நான் சோழி பிரசனன் சொல்கின்றேன். பார்க்கலாம் மார்கழி மாதம் சிம்மத்துக்கு எவ்வாறு இருக்கும் என்று. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பாகம், சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பூரம், சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உத்தரம் 1ஆம் பாதம், சிம்மராசி அன்பர்களின் உடல் ரீதியாக மன ரீதியாக எத்தனையோ பிரச்சனைகளையும் வேதனைகளையும் சுமந்த உங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பமாகத்தான் இந்த மார்கழி மாதத்தை நினைக்கின்றேன். குறிப்பா பாத்தீங்கன்னா மிகவும் எச்சரிக்கையாக பேச வேண்டும். இந்த மாதத்துல பொறுத்த வரைக்கும் கவனமாக, எதிர்காலம் நினைத்து வாழ்கின்ற காலத்துல கவனமாக நீங்கள் பேச வேண்டும். காரணம் என்ன? சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற நிலைதானே. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்கரமாகி வக்கர நிவர்த்தி ஆனாலும் கூட கண்டக சனியாக இருந்தவர் அஷ்டம சனியாக மாறி அனுபவங்களை தந்தார். குருவாக இருந்து நிறைய பாடங்களை போதித்தார். அதே நேரம் அஷ்டம சனி இப்ப கண்டக சனியாக மாறியதுனால மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இருந்தாலும் கூட கடுமையான வெயிலிலும் மழை பொழியுது அல்லவா, பாலைவனத்துல ஒரு பசுஞ்சோலை இருக்கின்ற மாதிரிதான் மிகவும் எச்சரிக்கையாக பேச வேண்டும். எதிர்ப்புகள் அகலும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ராசிக்கு 4, 9ஆம் அதிபதி யார் பார்த்தீங்கன்னா ரத்தகாரகன், பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் 6, 7ஆம் அதிபதி புதனும் பார்க்கிறார்கள். மனக்குழப்பம், வம்பு வழக்குகள் கொண்ட இடையூறுகள் உருவானாலும் கூட அதிலிருந்து மாறுகின்ற, அதிலிருந்து விலகுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை கடத்தரகாரகன் சுக்கிரன் உங்களுக்கு தருகின்றார். குறிப்பா பாத்தீங்கன்னா அஷ்டம சனியின் காலம், இரவு நேர பயணங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள். கணவன் மனைவிக்குள்ள பேசும்போது கவனமா நிதானமா பேசுங்க. முக்கியமா சொல்ல போனா இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார பற்றாக்குறை நீக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகன், பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் இணைந்து ஒரு அற்புதமான யோக பலனை தருகின்றார்கள். கவலையே படாதீர்கள். சனி தருகின்ற கர்ம வினைக்கு ஏற்ற பார்த்தீங்கன்னா கண்டக சனி, அஸ்லம சனி அந்த பாதிப்பிலிருந்து காக்கின்ற ஒரு கவசம் கேடயமாகத்தான் இது கருகின்றேன். இந்த பாதிங்கன்னா அந்த புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகம் தருகின்றார்கள். அதே நேரம் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குகின்ற ஒரு யோக பலனும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நன்மைகள் தொடரும். இதுவரைக்கும் தொட்டதுக்கெல்லாம் ஒரு போராட்டம், தொட்டதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை, எதுவும் வாழ்க்கையில் ஒரு நன்மையே நடக்காதா, நிம்மதியே கிடைக்காதா என்று குடும்பத்தில் கலங்கி உங்களுக்கு குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நல்ல யோக பலத்தை தான் புதன் தருகின்றார். அதே நேரம் சிம்ம ராசியிற்கு நற்புறங்களை ஏற்படுத்தி தரும் ஒரு அருமையான யோகம். இந்த யோகம் தான் இந்த சிம்மராசியை தூக்கி நிறுத்த போகின்றது, கவலையும் கண்ணீரையும் துடைக்க போடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான யோகம் எது பார்த்தீங்கன்னா சிவராஜ யோகம் என்று சொல்வார்கள். இந்த சிவராஜ யோகத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன் சூரியன். அதே நேரம் சூரியனை பொறுத்த வரைக்கும் 5, 8ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா குரு பகவான். குருவுடன் இணைந்து சிவராஜ யோகத்தை ஏற்படுத்துகிற. கவலையே பட வேண்டாம். என்ன தோஷங்கள் இருந்தாலும், என்ன சாபங்கள் இருந்தாலும், என்ன வேதனை இருந்தாலும் நீகின்ற அற்புதமான ஒரு தலை. இழந்த வேலை மீண்டும் கிடைக்கும். இழந்த வேலை மட்டுமல்ல, உங்க வாழ்க்கையில இழந்த மண்ணோ, பெண்ணோ, பொண்ணோ, அந்த 3ஐயும் திரும்ப தரக்கூடிய அற்புதமான யோகம் தான் இந்த சிவராஜ யோகம். அதே நேரம் பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன் சூரியன் 6, 7ஆம் அதிபதி சனியின் பாத்தீங்கன்னா 10ஆம் பார்வை. இந்த 10ஆம் பார்வை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் கூட கொஞ்சம் நிதானமா இருங்களேன், பொறுமையா இருங்களேன். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மிகவும் எச்சரிக்கையாக பேசணும்னு சொன்னேன் அல்லவா. அதாவது சொல்லுவாங்க அர்த்தாசிரம சனி, ஜென்ம சனி, கண்டக சனியாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்துல நாக்குல சனி என்று சொல்வார்கள். பேசுகின்ற வார்த்தை முன்ஜாமீன் கொடுப்பதாக இருந்தாலும் அறிவும் இல்லாத மனிதர்களோட அந்தரங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருந்து விட்டாலே அற்புதமான யோக பலன். புதன் ஆதிக்க யோகம், சிவராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான யோக பலன் கிடைக்கின்ற ஒரு மாதம் மார்கழி மாதம் சிம்மராசி. நீங்க சொல்ல வேண்டியது ஒன்றே ஒரு தெய்வ பலம். அதாவது மனோபலமும் தேக பலமும் குறைந்த காலகட்டத்தில் தெய்வ பலம் துணை செய்யும். அது என்னுடைய அனுபவத்துல அற்புதமான காலம் மார்கழி மாதம் சிம்மத்துக்கு. ஆனால் நமக்கு எல்லாம் தெரியும், மானிட பெண்ணாக பிறந்தும் கூட இறைவனின் நெருங்கிய ஒரு அற்புத சக்தி. இறைவனோடு இணைந்து மனிதனும் தெய்வமாகலாம் என்று மாற்றிய அந்த மனோ திடம். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல தேக பலமும் மனோபலமும் குறைந்த காலகட்டத்துல ஆண்டாள் சன்னிதானம் சென்று அந்த ஆண்டாளுக்கு ஒரு தேங்காய் வாங்கி உடைத்து நீரை வெளியேற்றி நெய் நிரப்பி தீபம் ஏற்றி வழிபடுவீர்களானால் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலனை ஆண்டாலே தடுத்து நற்பலன் தருவார்.